ஹரே கிருஷ்ணா. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தின்றனால நம்ம விநாயகரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். விநாயகர் முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எதுக்காகன்னு நம்ம இப்போ பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த லோகத்தில் பௌதிக உலகம்னு ஒன்று இருக்குது. நாம் வாழ்கிற இந்த உலகம் பௌதிக உலகம். அதே போல் ஆன்மீக உலகம்னு ஒன்று இருக்குது. அது நம்ம இங்கேருந்து அங்கே போகணும். நம்ம இந்த லைஃப் முடிச்சுட்டு இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக உலகத்தில் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் இந்த பௌதிக உலகத்திலே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா ஒரு ரிசப்ஷன் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸோ இல்லை ப்ரைவேட் ஆஃபீஸோ இல்லை ஏதோ ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, இல்லை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. பார்த்திங்கன்னா முன்னாடி போனதுமே என்ன ஒரு கேட் கீப்பர் இருப்பாங்க. கேட் கீப்பர் வாட்ச்மேன் இருப்பார். வாட்ச்மேன் என்ன சொல்லுவார், அங்கே உள்ளே போங்க அப்படி சொல்லுவாருங்க. ரிசப்ஷனில் தான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் கிடைக்கும். ரிசப்ஷன் அதிகாரி தான் என்ன வேணும் அப்படி சொல்லி கேட்பாங்க. யாரை பார்க்கணும், என்ன எதுக்காக பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு அவர் தான் எல்லாத்துக்கும் தலைவர். பிரைம் மினிஸ்டர் உள்ளே இருப்பார். ரிசப்ஷனிஸ்ட்டு தான் எடுத்தோடனே நீங்கள் பார்க்க வேண்டியது வரும். அதுபோல் ஆன்மீக உலகம் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஒரு ரிசப்ஷன் இருக்கும். அங்கே போனதும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் யார் அப்படின்னாக்கா உங்களை வரவேற்கிறதுக்காக காத்திருக்கிற ரிசப்ஷனிஸ்ட், வரவேற்பாளர். அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா விக்ன விநாயகர், நம்ம விநாயக மூர்த்தி தான். அவங்க தான் உங்களை போனதுமே உங்களோட இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் யாரை பார்க்கணும், எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி, எங்கே போக ஆசைப்பட்டீங்க, நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி உள்ளே என்ட்ரி கொடுக்குற ஒரு என்ட்ரி பாஸ். முதல் கடவுள் நீங்கள் பார்க்க போகிற முதல் கடவுள் அவர் தான் ரிசப்ஷனிஸ்ட். அவரை தாண்டினதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த லோகத்துக்குள்ளாரையே போக முடியும். அதுக்காக தான் முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இதுக்கப்புறம் முதற் கடவுள் அவர் மட்டும்தான் கடவுள் அப்படி இல்லை. முதல் கடவுள் நீங்கள் போனதும் அவரை தான் மீட் பண்ணி ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதனால் அந்த முதல் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க. ரிசப்ஷனிஸ்ட்டு ஒரு ஆஃபீஸில் ரிசப்ஷனிஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் பர்சனாலிட்டி தான். ஏன்னா நீங்கள் ரிசப்ஷனில் போகும்போதே என்னப்பா அவரெலாம் பார்க்க முடியாது, நீங்கள் போங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அதனால தான் முதற் கடவுள் விநாயகர்கிட்ட எல்லா பிரார்த்தனையும் எல்லோரும் வைக்கிறாங்க. முதற் கடவுள் அது இதுன்னு சொல்கிறதுக்கெலாம் காரணம் அதுதான். அவரே தான் முதற் கடவுள் அப்படி இல்லை, முதற் கடவுள் அவர். அவங்க அப்பா அவருக்கு மேலே கடவுள், அவங்க அம்மா இருக்காங்க. அதுபோல் அவர் ஒரு முதல் கடவுள். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வழிபடுங்க. அப்போ பிரைம் மினிஸ்டர் உள்ளே இருக்கிற பிரைம் மினிஸ்டரு பிரசிடெண்ட்டு போல் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அது கிருஷ்ண பகவான் தான். கிருஷ்ண பகவான் தான் முதற் கடவுள். கடவுள்லேயே முதற் கடவுள். நான் மற்ற கடவுளை குறைச்சி பேசுகிறேன், கிருஷ்ணன் மட்டும்தான் எப்போதும் இது பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. வேதத்தில் இது இருக்குது. சிவன் தேவ கடவுளில் தலை சிறந்த தேவர். 33 கோடி தேவர்களில் தேவர் சிவன். ஆனால் கடவுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதற் கடவுள் அது கிருஷ்ணர் தான். இந்த கிருஷ்ணர் வாழக்கூடிய அந்த கிருஷ்ணலோகத்தை சுற்றி தான் எல்லா பிற ஆன்மீக கிரகங்களும் இருக்குது. அந்த ஆன்மீக கிரகத்துக்கு உள்ளே போகணுன்னா ஒரு ரிசப்ஷன் இருக்குது. அந்த ரிசப்ஷனில் தான் விநாயகமூர்த்தி இருக்காங்க. அவங்கள நீங்கள் வழிபட்டுட்டு அவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட் பாஸ் வாங்கிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறது முதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போது இது விநாயகமூர்த்தி முதற்கடவுள்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்புறமா விநாயகமூர்த்தி கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஞான புலத்தை வாங்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மாவை சுற்றி வருவாங்க. அந்த முருகப்பெருமான் வந்து மயில் எடுத்துகிட்டு போய் உலகத்தையே சுற்றி வர்றதுக்குள்ளே இவங்க சட்டுன்னு என்ன சொல்லுவாங்க, அவங்க அம்மா அப்பாவை சுற்றிட்டு பழத்தை வாங்கிடுவார். ஒரு எளிதாக ஒரு பொருளை கடவுள்கிட்ட இருந்து வாங்கிறது, இல்லை அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்கிறது, ஒரு இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வாங்கிறது, இது போல் நிகழ்வுகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. அதனால் நீங்களும் இதை வச்சு அவர் நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க, ஒரு கடவுள்கிட்ட ஒரு பொருளை எப்படி பெறணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அதுபோல் நீங்களும் எங்கெங்கேயோ போய் சுற்றுறதுக்கு பகவானை சுற்றி வந்தீங்கன்னா எல்லாம் கிடச்சிடும். அதுதான் உண்மையும் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விநாயக பெருமான் தான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் எழுதி கொடுத்தாங்க. அதாவது இவரே வந்து எழுதினாரா அப்படின்னாக்கா, இவரோட சொந்தமான பிரெயினில் இருந்து அவரே யோசித்து அவரே எழுதிட்டாரா அப்படின்னாக்கா அப்படி இல்லை. வியாசதேவர் பகவான் வந்து இவங்களை வந்து எழுதுறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதுங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. சரி நான் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லி விநாயகரும் வந்து உட்காந்து எழுதுவார். அப்படி தான் வந்து விநாயக பெருமான் வந்து ஸ்ரீமத் பாகவதம் எழுதி கொடுத்தாங்க. வியாசதேவர் சொல்ல சொல்ல அதை வந்து இவங்க கேட்டு கேட்டு எழுதினாங்க. இதுதான் வந்து விநாயகரோட 3 நிகழ்வுகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதிலேருந்து. இதுக்கப்புறம் நீங்கள் விநாயகரை வழிபட்டு நல்ல பலன் அடைங்க. விநாயகர்கிட்ட போய் என்ன கேட்கணும், கிருஷ்ண பக்தி கொடுங்கள், எனக்கு நல்லபடியாக கிருஷ்ண பக்தி கொடுங்கள், உங்களுக்கு தேவையானதெல்லாம் கேட்டுக்கலாம். ரிசப்ஷனிஸ்ட்டு தானே, உங்களுக்கு என்னென்ன தேவையோ கேட்டுக்கலாம். சரிங்களா? விநாயக பெருமானை துதித்து வழிபடுவோமாக. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ.